பார்க்க போகிறோம்னா ஃபோர்க் யூஸ் பண்ணி இந்த ஃபோர்க் பேக் சைடு வந்து கலர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு ஃப்ளவர் இல்லைன்னா ஒரு சன்ஃப்ளவர் இல்லைன்னா ஒரு பிளான்ட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஓகேவா? இதை வச்சு நம்ம என்ன கற்றுக்கலாம், நம்ம கலர்ஸ் தான் கரெக்டாக கற்றுக்கலாம். ஓகேவா? இதை வச்சு ஒரு ஸ்மால் ஆக்டிவிட்டி, இந்த ஃபோர்க் வச்சு ஒரு ஸ்மால் ஆக்டிவிட்டி. ஓகேவா? ரெடியாக நம்ம பண்ணலாமா? என்ன பண்ணணும், இந்த ஃபோர்க்கை பேக் சைடில் கலர் பண்ணிவிட்டு எப்படி மிஸ் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா சன்ஃப்ளவர் கிடைக்கும், அப்புறம் பிளான்ட் கிடைக்கும். ஓகேவா? லைன் கூட பண்ணலாம் இதை வச்சு. ஓகேவா? நம்ம இன்னைக்கு சன்ஃப்ளவரும் பிளான்ட்டும் செப்பரேட்டாக பேப்பரில் எப்படி கலர் பண்ணி பண்ணுறதுன்றத பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ மிஸ்ஸு சொன்ன மாதிரி என்ன பண்ண போகிறோன்னா ஃபோர்க் யூஸ் பண்ணி பெயிண்டிங்கை பண்ண போகிறோம். ஓகேவா? ரெடியாக பண்ணலாமா? எல்லோரும் பண்ணலாமா? எல்லாருக்கும் சான்ஸ் உண்டு. ஃபஸ்ட் ஃபோராக அதுக்கப்புறமேட்டா எல்லாருக்குமே சான்ஸ் உண்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் மிஸ், ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன், இதில் ஒரு ரவுண்ட் சர்க்கிள் வரைஞ்சிக்கிட்டேன். ஓகேவா? சே ஓகே. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த 4 டீஸ்பூனை பேக் சைடில் கலர் பண்ணி நாம் இப்படி சன்ஃப்ளவர் மேக் பண்ண போகிறோம். ஓகேவா? சன்ஃப்ளவர் மேக் பண்ணலாமா? ரெடியா? இப்போ பாருங்கள் மிஸ், இந்த 4 டீஸ்பூனோட பேக் சைடில் என்ன பண்ணிட்டேன், கலர் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த 4 டீஸ்பூனை என்ன பண்ண போகிறோம், நாம் சன்ஃப்ளவர் மேக் பண்ண போகிறோம். ஓகேவா? சன்ஃப்ளவர் மேக் பண்ண இப்படி என்ன பண்ணணும், இந்த ரவுண்டு இருக்குல்ல, இந்த ரவுண்டுக்கு மேலே இந்த ஃபோர்க்கை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும், அந்த பெயிண்ட்டு ஒட்டிக்குமா? இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நீங்கள் பண்ணுங்க பார்ப்போம். அழகாக கரெக்டாக அங்கே வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். எடுங்க, ஸ்பூன் எடுங்க. கலர்ஸ் வருதா? அப்போ என்ன பண்ணணும், அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், திருப்பி அதில் இந்த எல்லோ கலரை இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணணும். ஓகேவா? பெயிண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இப்படி எடுத்து சன்ஃப்ளவர் வர்றதுக்கு. சன்ஃப்ளவர் என்ன கலரில் இருக்கும்? எல்லோ கலர் இருக்கும். ஓகே, அப்போ எல்லோ கலர் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்பூனை சுற்றி அந்த ஃப்ளாரை நம்ம மேக் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ இதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கணும். பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாரை வச்சு நாம் இந்த ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி பண்ணோம்னா என்ன ஆகிடும், அந்த ஃப்ளாரோட அந்த அவுட்டர் சர்ஃபேஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்போ சன்ஃப்ளவர்லாம் இது ஃபுல்லாக சுற்றி வந்துச்சு. இது கூட இன்னும் ஒரு கோட்டிங் நம்ம ஆரஞ்சு கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்டெம் வரைஞ்சி லீஃப் போட்டோன்னா எப்படி இருக்கும், இது சன்ஃப்ளவர் ஆகிடும். சென்டருக்கு வந்து ப்ரௌன் கலர். அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஃபோர்க்கை கலர்ஸில் டிப் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம இப்படி கொடுத்தோம்னா அங்கே என்ன ஆகிடும், என்ன ஆகும், அந்த சென்டரில் ஃப்ளாரோட சென்டரில் இருக்கிற மாதிரி வந்துடும். ஓகேவா? ஓகே மிஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டேன். டக் 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 டக்னு நிறையா டாட்ஸு வைக்க வேண்டியதுதான். ஓகேவா? டாட் 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 டாட். இப்போ சன்ஃப்ளவரோட சென்டர் இது. ஓகேவா? சன்ஃப்ளவரோட சென்டர் பார்ட். ஓகேவா? சூப்பர். ஓகேவா? ஃபைனலாக நமக்கு என்ன கிடச்சிருச்சு, சன்ஃப்ளவர் கிடச்சிருச்சு. ஓகேவா? இதை நம்ம எதை யூஸ் பண்ணி பண்ணோம் சொல்லுங்கள். ஓகே, என்ன கலர் சன்ஃப்ளவர், என்ன கலரு, எல்லோ கலர். ஓகேவா? நடுவில் இது என்ன கலரு, ப்ரௌன் கலர். ஸ்டெம் என்ன கலரில் இருக்குது, ப்ரௌன் கலர். லீஃப் என்ன கலரில் இருக்குது, க்ரீன் கலர். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த இதை வச்சு ஃபோர்க்கை வச்சு ஒரு பிளான்ட் நம்ம வரைய போகிறோம். ஓகேவா? ரெடியா? வைங்க, வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகேவா? எல்லா சைடும் ப்ரெஸ் ஆகிடுச்சா? எடுத்துருங்க. இப்போ எடுத்துருங்க. ஓகே, இதுலேருந்து நம்ம அப்படியே ஸ்டெம் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கிற ஒரு இது வரைஞ்சிட்டோம். ஓகேவா? ஃபோர்க் யூஸ் பண்ணி
இப்போ நான் உங்களுக்கு பேப்பர் கொடுப்பேன்னா நீங்களும் அதே மாதிரி ஃபோர்க்கில் யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகேவா? ரெடியா? 4 மெம்பர்ஸ் தான். அவங்களுக்கு தனித்தனியாக செப்பரேட்டாக மிஸ் 4க்கு பேப்பர்ஸ் கொடுத்துறேன். ஓகேவா?